ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இது வந்து என்னோட 8th பர்த்டே ஜூலை 26. இன்னைக்கு என்னோட சீன் வந்து பாப்பா பிறக்கிற ஷூட்டு. எனக்கு பர்த்டே, பாப்பாவுக்கும் பர்த்டே. இந்த படம் வந்து ஃபுல்லாக காமெடி. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து எங்கள் அப்பா, ப்ரொடியூசர் வந்து எங்கள் அம்மா. இந்த படம் ஃபுல்லாகவே காமெடி ஃபிலிம். திருடங்களாக நடிக்கிறாங்க. சாய் பிரகாஷ்னு எனக்கு எதிராக ஒரு டீமு. அவங்க வந்து எனக்கு நிறைய தொல்லை கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நாள் டூருக்கு போகும்போது திருடங்க கடத்துவாங்க. அவங்க வந்து கிங்காங் சார், ரோபோ சங்கர் சார், மகாநதி சங்கர் சார், சுர்லி மனோகர் சார் அவனை கடத்துறதுக்கு பதிலாக என்ன கடத்திடுவாங்க. அப்புறம் அவங்க படுற அவஸ்தை தான் கதை. இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பி காமெடி. தேங்க்யூ. இங்கே வந்து என்னோட அப்பா அம்மா ரோலாக நடிக்கிறாங்க. இது வந்து மதுமாறன் சார், இங்கே வந்து சாய் பிரியா மேடம். இன்னைக்கு என் படத்துக்கு ரசிகர் மன்ற தலைவர் ராஜசேகர் சார் என் பர்த்டே விஷ் பண்ண வந்திருக்காரு. ஹாய், நான் லதா ராவ். இந்த சுட்டி பையனும் 4 திருடர்களும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சுட்டி பையன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுட்டி பையனா நடிக்கிற ஸ்ரீகாந்துக்கு பர்த்டே. கரெக்டா வந்து ஆக்சிடென்ட்ல அவரோட பிறக்கிற சீன், அதாவது அவர் பிறக்கிற சீன் வந்து இன்னைக்கு ஷூட் பண்றோம். கரெக்டா அன்னைக்கு பர்த்டே அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீகாந்துக்கு வந்து என்னோட பர்த்டே விஷஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு காமெடி பேஸ் படம். நிறைய சுட்டிங்க இருக்காங்க இந்த படத்தில். படமே பார்த்தீங்கன்னா கலகலகலகலான்னு போயிட்டு இருக்கு. டைரக்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு பாவம் குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய குட்டி குழந்தைங்களோட ஜாலியாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம். ஒரு ஷூட்டிங் வரும், ஒரு படம் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் டென்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஏதோ ஒரு வீட்டில், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்து அழகாக ஒர்க் பண்ணிட்டு போக முடியுது. இவர் வந்து த கிரேட் ஆக்டர் செல்வன். இவரோட பேரை தான் இந்த படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ். பட் நைஸ் மேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள். ஸோ படத்தை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஐ எம் செல்வன். படத்தில் வந்து மேடத்துக்கு பேரை நடிக்கிறேன். இன்று பிறந்தநாள் காணும் ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய விசேஷ். படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. படம் வந்து குழந்தைகள் சப்ஜெக்டு, அட் த சேம் டைம் வந்து காமெடி சப்ஜெக்ட். படத்தில் வந்து 4 திருடர்கள் வராங்க. அவங்க தான் படத்தில் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை பண்ண போகிறது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் விழுந்து சிரிச்சிருக்கோம். படம் நல்லா வரணும். நீங்கள் வந்து தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ். இவர் சொல்ற மாதிரி ஜாலியான ஒரு காமெடியான ஒரு படம். குழந்தைகள் நடிக்கிற, குழந்தைகளுக்கான படம்னு மட்டும் சொல்ல முடியாது, குழந்தைகள் நடிக்கிற பெரியவங்களும் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து நிச்சயமா வந்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. கலக்கல் சினிமா சேனலுக்கு வணக்கம். நான் சாய் பிரியா, இவர் மதுமாறன் சார். சுட்டி பையன் 4 திருடர்கள் படத்தில் ஸ்ரீகாந்தோட மத கேரக்டர் பண்ணுறேன். இவர் ஃபாதர் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்தோட பர்த்டே. இன்றைக்கி சீனும் வந்து ஸ்ரீகாந்த் பிறக்கிற மாதிரியான சீன் தான். ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பர்த்டே பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த டீமோட ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பர்த்டே வந்து இந்த டீம் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுமாறன் சார், நீங்கள் பேசுங்க சார். இதில் டைரக்டர் மிஸ்டர் சிவாஜி சார். முதல்ல கலக்கல் சினிமாவுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் சிவாஜி சார் ஒரு அற்புதமான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. கேமராமேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டு கேமராமேன் மிஸ்டர் அசோக் சார். இதில் 4 திருடர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிச்சயமான முகங்கள். மகாநதி சங்கர் சார், ரோபோ சங்கர் சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு
கிங்காங்கு, சுருளி மனோகர் 4 பேரும் திருடர்களாக வர்றாங்க. அதுக்கப்புறம் சிஐடி கேரக்டர் பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் சார் வர்றாரு. உங்களுக்கு இதை கண்டுபிடிக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா லொல்லு உதய். இவங்க 6 பேர் வந்தாங்கன்னா தேட்டரில் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு பக்கம் எங்கள் ஃபாதர் மதர் குழந்தை 3 பேர் வரும்போது ஒரு சென்டிமெண்ட் கலந்தது இருக்குது. உங்களுக்கு என் பையனை கடத்திட்டு போய் அவங்க என்ன பாடுபட போகிறாங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்துங்க, அப்புறம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்டா இவனை கடத்தினா இந்த மாதிரி தொழில் பண்ணலாமான்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. நான் அதிகமாக படத்தை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அதனால் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பாருங்கள், பார்ப்பீங்க. பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்பீங்க. இந்த படம் ஒரு வெள்ளி விழா படமாக அமைய உங்களுடைய ஆதரவை நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். 150வது நாளில் உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திப்போம். வணக்கம். கலக்கல் சினிமாவுக்கு வணக்கம். சுட்டி பையனும் 4 திருடர்களும் திரைப்படத்தோட இசையமைப்பாளர் லக்ஷ்மணன். நான் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீகாந்துடைய குட்டி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீகாந்துடைய அப்பா. இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ஃபிலிம். இதில் வந்து ஒரு 4 பாட்டு நல்ல கிராண்டாக வந்திருக்கு. அது நிதிஷ்ரீ மகாதேவன், பிளேபேக் சிங்கர் அனிதா அண்டு லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீகாந்த் அண்ட் பிரியங்கா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாமே அதுக்காக, அந்த பாடலில் என்ன சுச்சுவேஷன் அதுக்காக வந்து பெரிய கவிஞர் முத்து விஜயன், அவங்க ஜெயமுரசு அவங்களாம் எழுதியிருக்காங்க. அந்த 4 பாடலுமே ஹிட்டாக வந்திருக்கு. இந்த பாட்டு வரும்போது குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு டூர் சாங், அவங்களுக்கு என்னென்ன வேண்டிய சாங்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும். வெரி லாங் பேக் ஒரு பெரிய ஒரு காமெடி ஃபிலிம் வந்து இந்த இதில் கிடைக்குது, ஒரு கிராண்ட் ப்ரொடக்ஷனில் ஸ்ரீராகா பிக்சர்ஸில். அதுக்காக இன்னைக்கு இந்த ஸ்ரீகாந்த் அவங்களுடைய பர்த்டே இன்னைக்கு வந்திருக்கு. படத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ரீகாந்த் பிறக்கிற மாதிரி வந்திருக்கு கோயின்சைடாக. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் அமைஞ்சது ஒரு பெரிய ஹாப்பி. கலக்கல் சினிமாவும் இதில் வந்து ஸ்ரீகாந்துடைய பர்த்டேல கலந்துக்கிட்டது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சுட்டி பையன் நடத்தும் ஃபிலிம் யூனிட். தேங்க்யூ சார். வணக்கம். சுட்டி பையனும் 4 திருடர்கள் படத்தில் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்ரீகாந்தோட பர்த்டே. லாஸ்ட் மந்த் 26 இதே நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். இதே 26 ஷெட்யூல் முடிகிற நேரம் அவனுக்கு பர்த்டே. எல்லோரும் கொண்டாடிட்டு எல்லா சந்தோஷமும் ஹாப்பியாக இருக்கிறோம். என்னோட வாழ்த்துக்கள். சந்தோஷம். சுட்டி பயணம் 4 திருடர்களும் படத்தோட இயக்குனர் சிவாஜி பேசுகிறேன். இந்த படத்தோட மொதல் சீன் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம் ஏஆர்எஸ் கார்டன் ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி அந்த குழந்தைங்க பிறக்கிற சீன் எடுத்துகிட்ருக்கோம். அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீகாந்தோட பிறந்த நாள். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் நடிக்கிறார் கதாநாயகனாக, விஜய் டிவி ஸ்ரீகாந்த். அவருக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக ஒரு பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்கோம் பிரேக்கில். படம் நல்லா வந்துட்டுருக்கு. முழுமையான ஒரு நகைச்சுவை திரைப்படம். இல்லை மகாநேஷ் சங்கர் அண்ட் ரோபோ சங்கர், கிங்காங் அண்ட் சுருளி மனோகர் எல்லாம் நல்லா அடிச்சுருக்காங்க. அண்ட் ரோபோ சங்கர் நல்ல ஒரு படமாக அமையும் அவருக்கு. இல்லை ஜாஸ்பர் சார் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீகாந்தோட ஃபாதர்ஸ் லக்ஷ்மணன் அவர் இசை பண்ணியிருக்காங்க. 2வது படமாக அவருக்கு அருமையான கம்போசிங்கு. சாங்ஸ் எல்லாம் 4 சாங் அருமையாக வந்திருக்கு. அவனோட ஆடியோ ரிலீஸ் விரைவில் சத்யம் தேட்டரில் பண்ணுறதா இருக்கும். படம் 95% முடிஞ்சிடுச்சு. இன்னும் சாங் தான் பெண்டிங். டாக்கி போர்ஷன் 95% முடிஞ்சிருக்கு. நல்லா வந்திருக்கு படம். எல்லோரும் சினிமா தேட்டரில் பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. ஒரு அருமையான ஒரு என்டர்டைன் மூவி, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நகைச்சுவை திரைப்படம். இதில் டெக்னீஷியன்ஸ் ஆர்எச் அசோக், கேமராமேன் சார் 88 படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இது 89வது படம். ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு அந்த மூமெண்ட்ஸ். இதை தவிர்த்து ஒரு 30 பிள்ளைங்க நடிச்சிருக்காங்க. அருமையாக வந்துட்டுருக்கு. பசங்க எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. தவிர உதய், லொல்லு சபா உதய், அவர் ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை பாத்திரம் இதை பண்ணியிருக்காங்க. அவருக்கு இது முதல் படம். ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்துட்டுருக்கு. விரைவில் இதை திரையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். கலக்கல் சினிமா தொலைக்காட்சி நேயருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அவனுடைய ஸ்ரீகாந்த் வந்து முதல் முறையாக ஒரு பாடகராக அறிமுகமாகி முதல் முறையாக இந்த சுட்டி பயணம் 4 திருடர்களும் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அவனுடைய திறமைக்கு கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுத்தாகணும். இந்த 7 வயசுல பார்த்தீங்கன்னாக்கா அவன் சேனலில் வந்து நிறைய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கான் பாட்டு பாடி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கதாநாயகன் நடிக்கிறது முதல் முறையாக. ஸோ இந்த திரைப்படம் வெற்றி அடைய எங்களுடைய முதல் முறையாக அகில உலக லிட்டில் சூப்பர் ஸ்டார் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நாங்கள் இந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக நாங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நிறைய நோய்வாய்ப்பட்டு ஹார்ட் பேஷண்ட்டு,
இந்த மாதிரி படிக்க முடியாத பிள்ளைங்களை இவங்களுக்கெல்லாம் இந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக அவங்களுக்கு உதவி பண்ண போகிறோம். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி.